வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அப்ப சரி, ரொம்ப சந்தோஷம். நல்லதே நடக்கட்டும். நீ எடுத்த முடிவு கரெக்ட் தேவி. குழந்தை வளர வளர நம்ம பிரச்சனை எல்லாமே ஒன்னொன்னா தீர்ந்துட்டு வருது பாரு. ஆமாங்க. அம்மா உன்னை இப்ப மனசார ஏத்துக்கிட்டாங்கல்ல, அதே மாதிரி நீ போன் பண்ணி உன் அப்பா அம்மாவை வர வச்சிட்டா, அவங்க வந்தா எல்லா பிரச்சனையும் பேசி சமரசம் ஆயிட்டா நம்ம பிரச்சனை எல்லாமே தீந்துரும். அதனால நீ உடனே போன் பண்ணி பேசு. சரிங்க. சம்பந்தி, வாங்க சம்பந்தி. செல்வா, யார் வந்திருக்கா பாரு. வணக்கம் சம்பந்தி. வாங்க. வாங்க. தேவிகா, எங்க எல்லாரையும் மறந்துட்டு அத்தை கூட மெடிக்கல் செக்கப் போயிருக்கீங்க போல இருக்கு. சொல்லவே இல்ல. இல்ல, திடீர்னு அத்தைய கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம் தானக்கா. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்து வரீங்க? சில முக்கியமான ஆபீஸ் விஷயங்கள்ல சில முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. சத்யாவை கேட்காம அதெல்லாம் செய்ய முடியாது. ஓ, எங்கம்மா இருக்கேன்னு போன் பண்ணி கேட்டா ஷாப்பிங்ல இருக்கேன்னு சொன்னா, அதான் நானே போய் அவளை கூட்டிட்டு இங்க வந்துட்டேன். உங்களை பார்த்தும் நாளாச்சு இல்ல சம்பந்தி. சந்தோஷம். என்னம்மா தேவி, என்ன மாப்பிள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. ஆல் இஸ் வெல் மாமா. சத்யா, அப்பாவுக்கு காஃபி போட்டு கொடுமா. இல்லங்க, சில முக்கியமான கம்பெனி விஷயங்கள் பேசணும். வித் யுவர் பெர்மிஷன் நான் சத்யாவோட ரூம்ல போய் பேசலாமா? இதுக்கு எதுக்கு பெர்மிஷன்? தாராளமா போய் பேசுங்க. தேங்க்ஸ் சம்பந்தி. அப்பா, தேவிகா சூப்பரா காஃபி போடுவாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் காஃபியை விட பிரமாதமா இருக்கும்பா. அப்படியா? அப்ப நான் டேஸ்ட் பண்ணியே ஆகணும். தேவி, நான் சத்யாவோட ரூம்ல இருக்கேன். எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியாமா? ஓ, பெர்மிஷன் இங்கேருந்து வரணுமா? சரிப்பா, எடுத்துட்டு வரேன். வாங்கப்பா, நம்ம போலாம். வாம்மா.